முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரிகளுடன் நாளை ஆலோசனை. புதிய கட்டுப்பாடுகள் வெளியாக வாய்ப்பு. தினசரி கொரோனா பாதிப்பு 2000 உயர்ந்து வருகிறது. 100% தடுப்பூசி என்பதே தீர்வு என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். நாளை முதல் பூஸ்டர் டோஸ் செலுத்தும் பணி துவக்கம். முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் 200க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று. மருத்துவர்கள் செவிலியர்களும் பாதிப்பு. திருப்பூரில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பும் வடமாநில தொழிலாளர்கள். ரயில் நிலையத்தில் ஒரே நேரத்தில் குவிந்த தொழிலாளர்களால் பரபரப்பு. கோவை வெள்ளலூர் பகுதியில் பெரியார் சிலை அவமதிப்பு. பரபரப்பான சூழல் நிலவும் நிலையில் போலீசார் விசாரணை. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி படப்பை குணாவை தேடும் போலீசார். குணாவின் மனைவி எல்லம்மாவை சுங்குவார்சத்திரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை. நாடாளுமன்ற பணியாளர்கள் 400க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு. இம்மாத இறுதியில் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் பரிசோதனையில் தகவல். நாட்டில் நிலவும் கொரோனா சூழல் குறித்து மூத்த அதிகாரிகளுடன் பிரதமர் இன்று ஆலோசனை. மாலை 4:30 மணி அளவில் நடைபெறவுள்ளதாக தகவல். முழு ஊரடங்கு நாளில் ஆன்லைனில் உணவு டெலிவரி. உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றி பார்சல் உணவு விநியோகம். ராசிபுரத்தில் ஊரடங்கை மீறி வீட்டிற்குள் கறி விற்றவருக்கு 5000 ரூபாய் அபராதம். 20 கிலோ கறியை பறிமுதல் செய்த நகராட்சி அதிகாரிகள். சென்னையில் குறைந்த பயணிகளுடன் ஓடிய மின்சார ரயில்கள். நாளை முதல் பயணிக்க 2 தவணை தடுப்பூசி கட்டாயம். குடும்பத்தில் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதால் தற்கொலை முயற்சி. 4 பேரில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் மற்றவர்களுக்கு தீவிர சிகிச்சை. நேற்று ஒரே நாளில் தமிழகத்தில் 217 கோடியே 96 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனை. ஞாயிறு முழு ஊரடங்கு என்பதால் நேற்று விற்பனை அமோகம்.